Welcome back, my dear friends. நாம் வந்து ப்ரோக்ராமபிள் இன்டர்ஃபேஸஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். The need for programmable interfaceங்கிறது வந்து to overcome the timing mismatch. In fact, the delay mismatch between the processor and the IO devices and the peripherals to say. IO devices தனியாக சொல்லாமல் peripherals, exactly peripheralஸும் கனெக்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய டைமிங் மிஸ்மேட்ச் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக வேண்டி நாம் இன்டர்ஃபேஸஸ்க்கு வரோம். அது இல்லாமல் 10 விதமான சிப்பு பார்த்தோம். 10 விதமான சிப்பு. முதல் டாஸ்க்கு சிப்போட நம்பரை மனசுக்குள்ளே கொண்டு போகிறது தான். 10 விதமான சிப்பு பார்த்தோம். 8212, 8155, 8255, 8355, 8755 இந்த மாதிரி முதல்ல ஒரு 5 பார்த்தோம். அதெல்லாமே ஐஓ போர்ட் ஐஓ டிவைஸஸ்க்காக வேண்டி இந்த சொஃபஸ்டிகேட்டட் ஐஓ டிவைஸஸாக இந்த 5 சிப்பும் ஒர்க் ஆகும். ஒவ்வொன்றுத்துலேயுமே ஒரு ஃபீச்சர் வேறு ஒன்றுத்தில் டைமர் இருக்குது, ஒன்றுத்தில் சில இதில் 2-3 மெமரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸோடு இருக்கிறது தான் இந்த சிப்ஸ் எல்லாம். அது இல்லாமல் அடுத்தது நம்ம பார்த்தது வந்து டிஎம்ஐ கண்ட்ரோலர்னு ஒரு சிப்பு பார்த்தோம். அப்புறம் கீபோர்டு இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு சிப்பு பார்த்தோம். அப்புறம் சீரியல் டேட்டா கம்யூனிகேஷனுக்கு ஒரு சிப்பு பார்த்தோம். இந்த மாதிரி அந்த மாதிரி பார்த்ததில் மொத்தமாக 10 இன்டர்ஃபேஸ் சிப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஒவ்வொன்றுத்துக்கான ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம்லாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். உள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். பட் ஆல்ரெடி we have also got an introduction regarding what is actually happening, what they are doing. By the name we can somehow manage to tell that what is the function that it performs, right? அதனால் நம்ம போன இன்ட்ரடக்ஷனில் தெளிவாகவே தான் இருக்கும். 8212 இப்போ நம்ம ஆரம்பித்தோம்னு சொன்னால் அது என்ன பண்ணுன்றது நமக்கு ஓவரால் ஒரு அவுட்லைன் சொல்ல தெரியும். சரிங்களா? இப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சிப்புக்குள்ளேயும் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டது 8212. சரிங்களா? இதுதான் அந்த 8212 சிப்பு. ஃபைன். முதல்ல இது வந்து பாருங்கள், இட்ஸ் a 24 பின் ஐசி. 24 பின் ஐசி பெரிய ஐசி தான். சரியா? 8085 ப்ராசர் 40 பின் ஐசி. நம்ம இடையில பார்த்த இன்டரப்ட் கண்ட்ரோலர் பார்த்தோம் இல்லையா, 8259, அது வந்து 28 பின் ப்ரோக்ராமபிள் ஐசி. ஹோப் யூ ரிமெம்பர். ஓகே. நவ் 8212 வந்து 24 பின் ஐசி. Don't get panic by the number of pins here. You did not by heart anything. I'll tell you a simple reason how to have it in mind now. Now listen. 24 பின் இல்லை, நல்லா கவனிங்க. இதில் 8 டேட்டா இன்புட், 8 டேட்டா அவுட்புட். 8 16, 24 16 போயிடுச்சு. திருப்பி சொல்கிறேன், 8 டேட்டா இன்புட், 8 டேட்டா அவுட்புட். இது இன்புட் அவுட்புட் இன்டர்ஃபேஸுங்க. இன்புட் அவுட்புட் டிவைஸ்க்கும் மைக்ரோ ப்ராசஸருக்கும் நடுவில் இருக்க போகுது. அப்படி தானே? இன்புட் அவுட்புட் டிவைஸ்க்கும் மைக்ரோ ப்ராசஸருக்கும் நடுவில் இருக்க போகுது. அப்போது இன்புட் அவுட்புட் டிவைஸ் கொடுக்குற இன்புட்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இன்புட் டேட்டாவை வாங்கிட்டு ப்ராசஸருக்கு அப்புறமா தரும். அப்போ அதுக்கு இன்புட் இருக்கணும், அவுட்புட் இருக்கணும். பேரல் இன்புட்டை பற்றி பேசுகிறோம். 8 பிட் மைக்ரோ ப்ராசஸருக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ 8 பிட் டேட்டா இருக்கணும் இல்லையா, இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும். ஸோ 24 பின்னில் 16 பின் அவுட்டு. 16 பின் அவுட்டு. ஓகேவா? அடுத்தது பாக்கி என்ன இருக்கும்? சப்ளை கிரவுண்ட் இருக்கும். பாக்கி இருக்கிறது 16. 24ல் 16 போயிடுச்சுன்னா 8. இப்போ சப்ளை கிரவுண்டு 2. பாக்கி இருக்கிறது வெறும் 6. அப்புறம் இது ஐஓ இன்புட்டாகவும் யூஸ் பண்ணலாம், அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ மோடுன்னு ஒன்று, கண்ட்ரோல் பின் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா? நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு கெஸ் பண்ணுறோம் எத்தனை பின் இருக்குது, இதெல்லாம் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குன்றது. அது இட் இஸ் நாட் தி ரைட் ப்ரொசீஜர், பட் டு ஹேவ் அ அண்டர்ஸ்டாண்டிங், the prior understanding. So our approach we have defined earlier, our approach is to have some understanding on the name with the name, to have some understanding with the little bit concept it conveys, the name conveys. Will keep it in our mind. அப்புறமா உள்ளே போய் பார்க்கும்போது அது கரெக்டாக இருந்தால் ஃபேக்டாக எடுத்துப்போம், இல்லைனா நம்மளோட ஐடியாவை மாற்றிப்போம். இதுதான் நம்ம அப்ரோச் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அதே தான் நம்ம திருப்பி பண்ணேன். ஸோ 24 பின் ஐசி 8212ங்கிறது என்னென்னு பார்ப்போமா? ஒன்று பார்ப்போம். ஸோ பின் டிஸ்கிரிப்ஷன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் எப்படி கொடுக்கலாம். டிஐன்னு இருக்குது, 8 இருக்குது டேட்டா இன், D0 இருக்குது டேட்டா அவுட்டு, நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி. அப்புறம் டிவைஸ் செலக்ட்டுக்கு இங்கே DS2, DS1 2 இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம போன செக்மெண்ட்டில் பார்க்கும்போது இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம். அது லாஜிக் லோ டிவைஸ் செலக்டோ இருக்குது, லாஜிக் ஹை டிவைஸ் செலக்டோ இருக்குன்னுலாம் பார்த்தோம். கரெக்டாக? அப்புறம் மோட் பின் இருக்குது பாருங்கள். STBங்கிறது ஸ்ட்ரோப். இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பின், நல்லா கவனிங்க, பின்னாடி வரும். அப்புறம் இன்டரப்ட், கிளியர்,
இந்த மாதிரி பின்னெல்லாம் இருக்குது. சரிங்களா? ஒன்று ஒன்றா பார்ப்போமா? ஃபைன். ஒன்று ஒன்றா பார்ப்போம். பாருங்கள், இதை பாருங்கள். D0 DI D0 அல்டர்னேட்டிவாக இருக்குது. ஐஓ பின்ஸு அல்டர்னேட்டிவாக இருக்குது. DI D0. ஸோ முதல் 4 பிட் இந்த பக்கம், அடுத்த 4 பிட் இந்த பக்கம், இன்புட்டு அவுட்புட்டுக்கு. சரிங்களா? ஒன்றும் பிரமாதம் இல்லை. 8 பிட் டேட்டாவை வாங்கி 8 பிட் டேட்டாவை தரும். ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிற சிப் எல்லாமே பேரலல் ஐஓ டிவைசஸ், பேரலல் டேட்டாவை கொடுக்கும். முன்னமே சொன்னோம் இல்லையா, போன செக்மெண்ட்டில் 0.5 மீட்டருக்கு இன்க்ரீஸ் ஆன அதிகமான 0.5 மீட்டருக்கு அதிகமான உள்ள டேட்டா கம்யூனிகேஷனில் தான் சீரியல் டேட்டா கம்யூனிகேஷன் இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே பேரலல் டேட்டா கம்யூனிகேஷன் தான். ஓகேவா? ஃபைன். ஸோ 8 பிட் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி இன்புட்டுக்கு தரும், அவுட்புட்டுக்கு வாங்கிக்கும். ஸோ அதனால் இன்புட் 8 அவுட்புட் 8. சரியா? அடுத்தது ப்ரொசீட் பண்ணலாம். அடுத்தது டிவைஸ் செலக்ட் ஆக்டிவ் லோ சிக்னல். இன்னொன்று இருக்குது பாருங்கள், டிவைஸ் செலக்ட். 2 பின் இருக்குது. ஹை ஆக்டிவ் லோ, ஆக்டிவ் ஹை 2 பின்னுமே இதோட டிவைஸ் செலக்ட் தான். ஓகேவா? 2 பின்னுமே இதோட டிவைஸ் செலக்ட் தான். அடுத்தது பாருங்கள், மோடு பின். ஓகே, மோட் பின். இந்த மோட் பின் தான் டிசைட் பண்ணோம் இது இன்புட்டாக ஒர்க் பண்ண போதா அவுட்புட்டாக ஒர்க் பண்ண போதா அப்படின்னு. லுக்ஸ் ஃபேண்டாஸ்டிக், ரைட்? ஃபேண்டாஸ்டிக், ஃபைன். அடுத்தது we have STB is described as strobe. I'll come back to that later. Strobe. Okay. அப்புறம் clear, CLR is clear and INT is interrupt. இந்த மூணுமே control inputs, control pins. இந்த மூணுமே control pins. இப்போதைக்கு இப்படி வச்சுக்கோங்க, இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறோம். மூணுமே கண்ட்ரோல் பின்ஸ், STB, clear, interrupt, INT. ஓகே, அவ்வளோதான் மேஜர் பின்ஸ் எல்லாம் அவ்வளோதான். ஸோ 16 இன்புட் அவுட்புட், டிவைஸ் செலக்ட் 2 18, மோடு 1 19, 3 கண்ட்ரோல் STB, INT, CLR 22, VCC கிரவுண்டு 24. அவ்வளோதான். நம்பர் 24ன்னு சொல்லும் போது ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு, அப்படி தானே? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிளாகிடுச்சு. ஓகேவா? ஃபைன். ஸோ ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் போகலாம். அப்போ தான் உள்ளே என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியும். பின்னை பற்றி பார்த்தோம் இல்லையா, இதுதாங்க ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம். இதுதான் ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் ஆஃப் 8212. லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங், ரைட்? லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் பாருங்கள். டி ஃப்ளிப் ஃப்ளாப் இருக்குது, பஃபர் இருக்குது. 8 பஃபர்ஸ், 8 நம்பர்ஸ், 8 ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ். ஃபைன். இன்புட் வந்து ட்ரைஸ்டேட் பஃபர், அவுட்புட் வந்து லேட்ச். ஓகே, அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்புறம் கண்ட்ரோல் லாஜிக்னு ஒன்று இருக்குது பாருங்கள். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி STB, CLR, INT வந்து கண்ட்ரோல் பின்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ கண்ட்ரோல் லாஜிக். மோடு கூட இங்கே கண்ட்ரோல் தான், இன்புட்டாக அவுட்புட்டான்னு செலக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி அதையும் கண்ட்ரோல் லாஜிக்கில் தான் வச்சுருக்கோம். ஃபைன். அப்புறம் டிவைஸ் செலக்ட் பின் வில் செலக்ட் தி டிவைஸ். ஸோ இதுதான் ஃபங்க்ஷனல் பிளாக். வேறு ஒன்றும் பிரமாதமாக எதுவுமே இல்லை இந்த சிப்பில். இதுதான் ஃபங்க்ஷனல் பிளாக். ஓகே, அதான் பாருங்கள். இன்புட் அவுட்புட், அப்புறமா கண்ட்ரோல் லாஜிக். ஓகே, இந்த STB கிளியரை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். STB கிளியர் தான் நம்மளோட கண்ட்ரோல் பின்ஸ். ஓகே, கூடவே INTயும் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த 8212 எங்கே இருக்க போகுது? இந்த மைக்ரோ ப்ராசஸர் பேஸ் சிஸ்டமில். இதான் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ் சிஸ்டம். மைக்ரோ ப்ராசஸருங்கிறது ஜென்ரல் பர்பஸ் ப்ராசஸர். ஸோ அது வெறும் அரித்மெட்டிக் லாஜிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும்தான் பண்ணோம். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா பெரிஃபரல் வேணும். ஐஓ டிவைசஸ் எக்ஸ்டர்னல் வேர்ல்டோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக அந்த ஐஓ டிவைசஸ் இதாக இருக்குது பாருங்கள். அந்த ஐஓ இன்டர்ஃபேஸ் ஷோன் தேர் இந்த ஸ்லைட். ஓகே, ஃபைன். இந்த ஐஓ டிவைசஸ் தான் இந்த ஐஓ இன்டர்ஃபேஸஸ் மூலமாக மைக்ரோ ப்ராசஸரோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகுது. ஓகே, இஸ் இட் கிளியர்? அது என்ன டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்? இந்த பிரச்சனையே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எஃபிஷியண்ட்டாக பண்ணணுங்கிறது தானே. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எஃபிஷியண்ட்டாக பண்ணணுங்கிறது தான் இந்த ஹோல் கான்செப்டே. எல்லாம் இன்டர்ஃபேஸே கிடையாது. ஏன் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படி பண்ணணும்? டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலைன்னா அவுட் சைட் வேர்ல்டோட கம்யூனிகேஷனே இருக்காது. அப்புறம் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு சிஸ்டம் டிசைனுங்கிறது வேஸ்ட் இல்லைங்களா. ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இஸ் தி மஸ்ட் ஃபார் எனி ப்ராசஸர். ஸோ தட் இட் இஸ் அகெயின் ஆஃப்டர் ரிசீவிங் தி டேட்டா அப்புறம் ப்ராசஸர் போய் சப்சிக்வெண்ட்டாக அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் டேட்டாவில். அது வேறு விஷயம். பட் அதுக்கு முதல்ல டேட்டா முதல்ல போகணுமே. சரியா? ஃபைன். ஸோ அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபரில் இந்த 8212
offers two different data transfers. One simple data transfer, handshake data transfer. What? Handshake. Name ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. Handshake data transfer. So ரெண்டு விதமான data transfer is possible with 8212. Simple data transfer, handshake data transfer. சரிங்களா? சிம்பிள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், ஹேண்ட்ஷேக் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ஒன்றா பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம க்ரியேட்டிவிட்டி அப்படியே தட்டி விடும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா சந்தோஷம். ஹேண்ட்ஷேக் அப்படின்னா என்னென்னா, யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா சந்தோஷம், தெரியலனா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஹேண்ட்ஷேக்குங்கிறது அந்த கார்டியல், பரஸ்பரம் ஒருத்தர் ஒரு டேட்டாவை ஒரு மீட்டிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஹேண்ட்ஷேக் பண்ணிப்பாங்க. கரெக்டாக? அப்புறம் பிரியறதுக்கு முன்னாடி ஹேண்ட்ஷேக் பண்ணிப்பாங்க. இல்லை ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கிட்டேவா பேசிகிட்டு இருப்பாங்க? அப்படிலாம் கிடையாது. கரெக்டாக? ஸோ ஹேண்ட்ஷேக் பண்ணிப்பாங்க ஆரம்பத்துலேயும் முடிவுலையும். ஸோ ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கிறாங்க ஆரம்பத்துலேயும் முடிவுலன்னு சொல்லும்போது, அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறதுக்கு முன்னாடி இதை பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது ஹேண்ட்ஷேக், அதே பேர் இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற எந்த டிவைசஸ் இருக்கோ அந்த ரெண்டு டிவைசஸ் கம்யூனிகேட் பண்ணிக்கிறது தான் ஹேண்ட்ஷேக் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கெஸ்ஸு. இப்போ நம்ம அப்ரோச் அந்த மாதிரி. அதனால் இப்போ நம்ம எடுத்தோம். ஃபர்தராக மூவ் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஃபஸ்ட்டு அதுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்னால் என்னென்னு தெரியணும். அப்போ தான் சிம்பிள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்னால் என்ன, ஹேண்ட்ஷேக் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்னால் என்னன்றது தெரியும். அதுக்காக சின்னதாக ஒரு ஃபிகர் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுதான் நம்மளோட 8085. ஓகே, இதுதான் நம்மளோட ஐஓ டிவைஸ். இந்த ரெண்டுத்துக்கான கம்யூனிகேஷன் சரியாக இல்லை, மிஸ்மேட்சாக இருக்குது. அப்படிங்கிறதுனால உள்ளே வந்தது தான் ஐஓ இன்டர்ஃபேஸ். சரிங்களா? உள்ளே வந்தது தான் ஐஓ இன்டர்ஃபேஸ். என்ன பண்ணும் இந்த ஐஓ இன்டர்ஃபேஸ்? நல்லா கவனிங்களேன். ஸோ சிம்பிள். ஐஓ டிவைஸு டேட்டாவை வச்சுருக்கோம். அது ஐஓ டிவைஸு, அது ஜென்ரேட்டும் பண்ணணும் டேட்டாவை. சென்சாராக இருந்துச்சுன்னா ஜென்ரேட் பண்ணாது. சென்சார் இருந்துச்சுன்னா டிரான்ஸ்டியூசரில் ஒரு அனலாக் சிக்னலை டிஜிட்டலாக மாற்றலாம். இல்லை அனலாக் சிக்னலே கொண்டு வந்து தரலாம். ஒரு டேட்டா இப்படி இருக்குது. ஸோ பாருங்கள், அங்கே ஒரு டேட்டா இருக்குது. அது டேரெக்டாக மைக்ரோ ப்ராசஸரில் கொண்டு போய் வைக்க முடியாதுல்ல, நமக்கு பிரச்சனையாக தானே. ஸோ அதனால் இது இன்டர்ஃபேஸில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கும். நம்ம பார்த்தோம் இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணணும்லாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணோம்? டேட்டா வந்துருச்சுங்கிற இப்போ டேட்டா உட்காந்துருச்சு இல்லையா? இன்டர்ஃபேஸ் உடனே மெசேஜ் அனுப்போம் ப்ராசஸருக்கு. என்கிட்ட டேட்டா இருக்குது பாரு அப்படின்னு. என்கிட்ட மெசேஜ் அனுப்போம் 8085 ப்ராசஸருக்கு. 8085 ப்ராசஸர் உடனே என்ன பண்ணோம்? வந்துருச்சா, சரி ஓகே டேட்டாவை கொடு அப்படின்னு வாங்கிக்கும். இதுதான் நார்மல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். இது இன்புட்டில் நடந்துச்சுன்னா எப்படி? இதே அவுட்புட்டில் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ மைக்ரோ ப்ராசஸர் ஒரு டேட்டாவை எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு. இது அவுட்புட் போர்ட்டில் கொண்டு போய் எழுதணும். சரியா? அவுட்புட் போர்ட்டில் கொண்டு போய் எழுதணும். என்ன பண்ணும் மைக்ரோ ப்ராசஸர்? டேட்டா இன்டர்ஃபேஸுக்கு முதல்ல தரும். அப்புறம் இன்டர்ஃபேஸ் ஐஓ டிவைஸ்க்கு ஒரு சிக்னல் மூலமாக தெரியப்படுத்தும் டேட்டா வந்துருச்சு அப்படின்னு. சரிங்களா? ஸோ என்னாச்சு? 8085 மைக்ரோ ப்ராசஸரில் ஜென்ரேட் ஆன டேட்டா இன்டர்ஃபேஸுக்கு போயிடுச்சு. அங்கேருந்து ஐஓ டிவைஸை கம்யூனிகேட் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்டர்ஃபேஸ் ஐஓ டிவைஸ்க்கு அவுட்புட்டை தரும். இதுதான் இங்கே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். இதில் என்ன சிம்பிள் ஹேண்ட்ஷேக்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறதுனால சொல்லியிருப்பாங்களோ, கவனிங்க, அதையும் சொல்கிறேன். இப்போ சிம்பிள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்னால் என்ன அப்படின்னா, இதுதான் டேட்டா இருக்குது, ஐஓ டைரெக்டாக இன்டர்ஃபேஸுக்கு அனுப்புது. ஸோ டேட்டா ஐஓக்கு இன்டர்ஃபேஸுக்கு போய் மாறிடுச்சு. இன்டர்ஃபேஸ் உடனே எனக்கு மெசேஜ் அனுப்பும். என்ன? 8085 மைக்ரோ ப்ராசஸருக்கு மெசேஜ் அனுப்பும். அதுக்கு முன்னாடியே இன்னொரு டேட்டா ஐஓ டிவைஸில் வந்துருச்சு. என்ன பண்ணணும் தெரியுமா? ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் சிம்பிள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபராக கான்ஃபிகர் ஆகியிருந்தால், இந்த இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகர் ஆகியிருந்தால் உடனே என்ன பண்ணோம்? அடுத்த டேட்டாவும் போய் சேர்ந்துடும் உள்ள. ஸோ முதல்ல வந்த டேட்டாவை 8085 ரீட் பண்ணிச்சா இல்லையாங்கிறத பற்றின கவலையெல்லாம் இதுக்கு கிடையாது. இட் வில் நாட் வெயிட் for the processor to read the data sent already. It does not take into account whether the processor has read the data which was initially sent. அதை பற்றி கவலைப்படாது. ஏன்னா சிம்பிள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் மோடில் கான்ஃபிகர் ஆகிருக்கு. அதனால் என்ன ஆகும்? டேட்டா வந்துருச்சா, சட்டுன்னு போய் அங்கே உட்காந்துரும். திருப்பி எங்கே? நம்மளோட இன்டர்ஃபேஸில் உட்காந்துரும். இது சரியான கம்யூனிகேஷன் கிடையாது இல்லையா? அதான் சிம்பிள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபருங்கிறது என்ன? ப்ராசஸர் படிச்சிச்சா இல்லையா, டேட்டாவை வாங்கிச்சா இல்லையாங்கிறது தெரியாமையே அந்த இன்டர்ஃபேஸு இன்புட் டேட்லேருந்து வாங்கிக்கிட்டே இருக்கும் டேட்டாவை. அதான் சிம்பிள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ஃபைன். இது அவுட்புட்டுக்கும் பொருந்தும். ஒரு டேட்டா ப்ராசஸரில் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு.
அந்த இன்டர்ஃபேஸுக்கு அந்த டேட்டாவை கொண்டு போய் தருது. அந்த இன்டர்ஃபேஸில் இருக்க டேட்டா அவுட்புட் டிவைஸ்க்கு கொண்டு போய் சேர்றதுக்கு முன்னாடி இன்னொரு டேட்டா ஜென்ரேட் ஆகிடுச்சு 8085 ப்ராசரில். என்ன பண்ணோம், இந்த இன்டர்ஃபேஸ் இப்போ சிம்பிள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரில் கான்ஃபிகர் ஆகிருந்தா அங்கே கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணாது, திருப்பி வாங்கிடும் டேட்டாவை. இப்போ கிளம்ஸி ஆகிடுச்சு இல்லையா, 2 டேட்டா இருக்குது. ஸோ இதுதான் சிம்பிள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இட் வில் நாட் வெயிட் ஃபார் தி IO டிவைஸ் டு read the data, or get the data returned on it. அதுக்கு முன்னாடி இன்னொரு டேட்டாவை வாங்கிக்கும். இப்போ பேர்லேயே தெரியுது இல்லையா, இது சிம்பிள் தான், ஆனால் இது நம்ம கேரி அவுட் பண்ண முடியாது. ஸோ இதை கொஞ்சம் மாற்றணும், ரிஃபைன் பண்ணணும்னா வந்தது தான் ஹேண்ட்ஷேக் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ஸோ பரஸ்பரம் ரெண்டும் பேசிக்கும், டேட்டா வந்திருக்கா வாங்கிக்கவா அப்படின்லாம் பேசிக்கும். அதுதான் ஹேண்ட்ஷேக் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். பாருங்கள், முன்னாடி பார்த்தோம் இல்லையா இலிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கும் போது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்னால் என்னென்னு, அதுதான் இதுக்கும் பொருந்தும். ஹேண்ட்ஷேக் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் என்னென்னு பார்ப்போமா? பாருங்கள், இன்புட் அவுட்புட் டிவைஸில் டேட்டா வந்துருச்சு, அதை இன்டர்ஃபேஸுக்கு தருது. இன்டர்ஃபேஸ் மெசேஜ் அனுப்புது 8085 ப்ராசஸருக்குள்ளே. இன்னொரு டேட்டா இப்போ வந்துருச்சு, மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கும்போதே அதை வாங்காது, இன்டர்ஃபேஸ் வாங்காது, 8085 ப்ராசஸரில் கொண்டு போய் ரீட் பண்ணிடும். ரீட் பண்ண பிற்பாடு அந்த டேட்டாவை வாங்கும். ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ், ரைட்? இட் ஹஸ் காட் சம் சென்ஸ், ரைட்? எஸ், இன்டர்ஃபேஸ் அப்படி வாங்கும். இது இன்புட்டுக்கு. அவுட்புட்டுக்கும் பொருந்தும். 8085 ஜென்ரேட் பண்ணிடுச்சு ஒரு டேட்டாவை, அதை இன்டர்ஃபேஸுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இன்டர்ஃபேஸ் கொண்டு போய் சேர்த்துட்டு IO டிவைஸ்க்கு இன்னும் ரைட் பண்ணலை நம்ம, அதுக்குள்ளே இங்கே ஒரு டேட்டா ஜென்ரேட் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணோம், சிம்பிள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அதையும் வாங்கி வச்சுக்கோம், கரெக்டுங்களா? ஆனால் அப்படி பண்ணாது. ஹேண்ட்ஷேக் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரில் கான்ஃபிகர் ஆகிருந்ததுன்னா இந்த இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணணும் தெரியுமா, இதை கொண்டு போய் IO டிவைஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டேட்டாவை வாங்கிக்கும். லுக்ஸ் ஃபென்டாஸ்டிக், ரைட்? லுக்ஸ் ஃபென்டாஸ்டிக். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி ட்ரைங் டு மேக் எவ்ரி திங் பெர்ஃபெக்ட் ஆன் டைம் ஸ்கேல். நாட் ஓவர்லாப்பிங் இல்லாமல் ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. தி கான்செப்ட் ஆக்சுவலி is very fantastic to say. Hope it will also evoke the same response from you people. Handshake data transfer. Okay, fine. நம்ம உள்ளே போகலாமா? இது வந்து 8212 can be configured either as simple data transfer mode or in the handshake data transfer mode. அதுக்காக வேண்டி அந்த பேசிக்ஸ் போய் ரீவிசிட் பண்ணிட்டு வந்தோம். சரிங்களா? இப்போ 8212 எடுத்துக்கோங்க. நம்மளோட ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் ஆல்ரெடி பார்த்தோம். இதுதான் சரியா? இதில் STB பின் இருக்கு இல்லையா, STB பின் இருக்குது. இந்த STB பின், அது என்ன STB பின்னு? STB பின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நான் சொன்னேன், அப்படி தானே? அடுத்து இன்டரப்ட் பின் இருக்குது. இந்த 2 பின்னும் ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை செய்ய போகுது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சிம்பிள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், ஹேண்ட்ஷேக் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு பார்த்தோம், அப்படி தானே? ஸோ ஹேண்ட்ஷேக் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரில் நல்லா கவனிங்க. ஹேண்ட்ஷேக் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரில் அது ஹேண்ட்ஷேக் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரா சிம்பிள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபராங்கிறத இந்த 2 பின்னை வச்சு தான் நம்ம தெரிஞ்சிக்கவே முடியும். ஃபார் சிம்பிள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரில் இந்த 2மே யூஸ் பண்ண மாட்டோம். STBயை பெர்மனெண்ட்டாக ஹையில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம், இன்டரப்டை கண்டுக்கவே மாட்டோம், INT பின்னை கண்டுக்கவே மாட்டோம். பட் இந்த ஹேண்ட்ஷேக் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் STB and INT pins are utilized. That's what I wanted you to know in this. Okay, fine. சரிங்களா? சரி. அடுத்தது ஃபைன். இப்போ பாருங்கள், ஸோ இப்போ எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபரை இந்த IO இன்டர்ஃபேஸ் எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னு பார்க்குறதுக்கு நம்ம 2 விதமாக அனலைஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இதுதான் இன்புட் லாஜிக்கை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு 8212 பெர்ஃபார்ம் பண்ணுற விதம். 8212ஓட இன்புட் லாஜிக் இப்படி தான். 8212ஓட இன்புட் லாஜிக் நடக்க போகுது. பாருங்கள், இதில் ஒரு லேட்ச் இருக்குது, ஒரு ட்ரை ஸ்டேட் பஃபர் இருக்குது, அப்புறம் AND கேட் AR கேட் இருக்குது. ஓகே, நல்லா கவனிக்கணும். மோட் பின் இருக்குது, STB பின் இருக்குது. முன்னாடி தான் மோட் பின் என்னவாக இருந்தால் அது இன்புட் ஆக்ட் பண்ணோம். மோட் பின் 0வாக இருந்தால் இன்புட்டு, 1ஆக இருந்தால் அவுட்புட். இதெல்லாம் நம்ம போன செக்மெண்ட்லேயே பார்த்துட்டோம், அதனால தான் இப்போ சொல்லலை. டிவைஸ் செலக்ட் பின் 2 இருக்குது, ஆக்டிவ் லோ ஆக்டிவ் ஹை அப்படின்னு. அப்புறம் ஸ்ட்ரோப் பின் STB பின்னு நான் சொன்னேன். ஹேண்ட்ஷேக் மோடாக இருந்தால் தான் STB பின் உள்ளே வரும், இல்லைன்னா வராது. சரியா? ஃபைன். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் இந்த 8212ஓட இன்புட் லாஜிக். இந்த சர்க்கியூட் எப்படி இன்புட் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போமா? இப்போது இந்த சர்க்கியூட் எப்படி ப்ராசஸ் பண்ணுதுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த
இன்புட் டேட்டா இன்புட் இருக்கு இல்லையா, ஃப்ரம் இன்புட் டிவைஸ், அது அங்கே வந்து உட்காந்துருக்கு டிஐ, அந்த லேட்சோட டி இன்புட்டில் வந்து உட்காந்துருக்கு. கவனிச்சிங்களா? லேட்சோட அவுட்புட் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கு? ப்ராசஸரோட டேட்டா பஸ்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கு. இதனால் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இது இன்புட் லாஜிக்கு. சரியா? அப்போ இன்புட் டிவைஸ் இதை கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு அர்த்தம், டேட்டா வச்சுக்கிட்டு. அப்போ டிஐயில் என்ன இருக்கணும்? இன்புட் டிவைஸில் தான் இருக்கணும் வயரு. கரெக்டாக? சரி, வாங்கின டேட்டாவை இதை எங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும்? ப்ராசஸரில் ஸ்டோர் பண்ணணும். எப்படி ஸ்டோர் பண்ணணும்? அந்த வழி தான் டேட்டா பஸ்ஸு. டேட்டா பஸ் வழியாக தான் போய் ப்ராசருக்குள்ளே போக முடியும். ஸோ அவுட்புட் வந்து டு டேட்டா பஸ் ஆஃப் தி ப்ராசர். காமன் சென்ஸ். சரிங்களா? காமன் சென்ஸ். ஸோ அந்த லேட்சோட இன்புட் வந்து இன்புட் டிவைஸ்லேருந்து வருது, அவுட்புட் வந்து டேட்டா பஸ்க்கு போகுது, ஆஃப் தி ப்ராசர் போகுது. ஓகேவா? ஓகே, ஃபைன். அடுத்தது பாருங்கள், பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், மோடு வந்து 0. மோடு 0 வந்தால் இன்புட்டை ஆக்ட் பண்ணும். இப்போ மோடு 0வாக இருந்துச்சுன்னா இப்போ என்ன பிரச்சனை? நல்லா கவனிச்சிங்களா? மோடு 0வாக இருந்தால் இது 1 ஆகிடும். ஏன்னா அங்கே இன்வெர்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 1 இருந்துச்சுன்னா ஸ்ட்ரோபு பின்னு வெளியில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். ஸ்ட்ரோபு பின்னு வெளியில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து இன்னும் நம்ம இதை செலக்ட் பண்ணவே இல்லை, டிவைஸ் இன்னும் செலக்ட் பண்ணவே இல்லை. நாட் எட் செலக்டட். ஓகேவா? நாட் எட் செலக்டட். ஃபைன். அது ஞாபகம் மனசில் வச்சுக்கிட்டே பார்ப்போம். ஃபைன். இது சரி. இப்போது மோட் பின்னுக்கு வரலாம். அந்த மோட் பின் வந்து 1 இருக்குது இல்லையா? மோட் பின் வந்து 1 இருக்குது. அப்போ ஸ்ட்ரோபு வெளியில் போகும். ஸோ 1 வெளியில். எதிர் ஆஃப் இட் 1ன்னு சொன்னால் ஸ்ட்ரோபு ஆக்டிவ் ஆகி, ஸோ 1 வெளியில் வந்துருச்சு. G4 கேட்லேருந்து 1 வெளியில் வந்துருச்சு. G4 கேட்லேருந்து 1 வெளியில் வந்துச்சுன்னு சொன்னால் சப்சிக்வெண்ட்டாக இருக்கிற கேட் வந்து G5ங்கிறது ஆர் கேட். ஸோ கிளாக் இன்புட் என்ன ஆகிடுச்சு பாருங்கள். டி லேட்சுக்கு 1 ஆகிடுச்சு. ஸோ எக்ஸ்டர்னல் டேட்டா இன்புட்டில் கொடுத்த டேட்டா லேட்சில் லோட் ஆகிடுச்சு. எப்படி லோட் ஆச்சு? நான் மோடு 0 கொடுத்ததுனால, ஸ்ட்ரோபை ஹையாக வச்சுருந்ததுனால, மோடு 0 கொடுத்ததுனாலையும் ஸ்ட்ரோபை ஹையாக மெயின்டைன் பண்ணதுனாலையும் இன்புட் டிவைஸ்லேருந்து வந்த டேட்டா அவுட்புட்டில் கொண்டு போய் லோட் ஆகிடுச்சு. எக்ஸ்டர்னல் டேட்டா கெட்ஸ் லோடட் இன்டு தி latch. ஓகே, காமன் சென்ஸ். ஃபைன். ஆனால் இன்னும் வெளியில் போகல, டேட்டா பஸ்க்கு இன்னும் போகல. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இப்போது ட்ரை ஸ்டேட் பஃபரை எனேபிள் பண்ணணும். நான் எப்படி என்னால் எனேபிள் பண்ணுவேன்? ஸோ இப்போ தான் டிவைஸை செலக்ட் பண்ண போகிறேன். நான் இந்த போர்ட் இஸ் செலக்டட். நல்லா கவனிங்க. ஆக்டிவ் ஹை சிக்னல் கேட்டுக்கு வருது. ஆக்டிவ் லோவை இன்வெர்ட் பண்ணி விடுறோம். ஸோ டேட்டா போர்ட்டு செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ண உடனே அந்த G1 கேட் எக்ஸைட் ஆகி, G2 கேட் எக்ஸைட் ஆகி ட்ரை ஸ்டேட் பஃபரை எனேபிள் பண்ணி விட்டுரும். ட்ரை ஸ்டேட் பஃபரை எனேபிள் பண்ணால் என்ன ஆகும்? டி இன்புட்டில் இருக்க டி லேட்சில் இருக்கிற விஷயம் அவுட்புட்டில் வந்து நிற்கும். அந்த அவுட்புட் எனேபிள் ஆகிட்டு இருக்கிறதுனால டேட்டா பஸ் ஆஃப் தி ப்ராசருக்கு போயிடும். பிளேசிங் தி டேட்டா ஆன் தி டேட்டா பஸ். இதுதான் இன்புட் லாஜிக். ஸோ நான் எப்போ மோட் பின்னை 0 பண்ணுறனோ அப்போ தான் வெளியில் போகும் இன்புட்டு. வெளியிலனா என்னது? ப்ராசருக்கு போகும். புரியுதுங்களா? ஸோ நம்ம மோட் பின்னோட டைமிங் எல்லாம் மாற்றுறது மூலமாக, டிவைஸ் செலக்ட் பின்னோட டைமிங் மாற்றுறது மூலமாக இந்த ப்ராசஸர் இன்புட் டேட்டாவை வாங்கி கொஞ்ச நேரம் வச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? எப்போ கிளாக் கொடுக்கணும், எப்போ டிவைஸை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த இன்புட் போர்ட்டில் கொஞ்சம் நேரத்துக்கு இன்புட்டை வச்சுருந்து அப்புறமா வெளியில் அனுப்பலாம். அதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டுங்களா? இது இன்புட்டுக்கு. அவுட்புட்டுக்கு பார்ப்போமா? அவுட்புட் லாஜிக் 8212ஓட அவுட்புட் லாஜிக் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங், ரைட்? இதுதான் அதே சர்க்கியூட் தான். என்ன பெருசாக சேஞ்சை பார்க்குறீங்க இங்கே? நல்லா பாருங்கள். மோடு வந்து 5ல் இருக்குது, மோடு ஹையில் இருக்குது. மோடு அங்கே 0ல் இருந்துச்சு. கரெக்டாக? சரி, நான் அப்புறம் வரேன். முதல்ல பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இந்த லேட்சில் இன்புட் என்ன இருக்குது பாருங்கள். இன்புட் ஃப்ரம் தி டேட்டா பஸ். அவுட்புட் நம்ம தரப்போகிறோம். அவுட்புட் லாஜிக் இப்போது ப்ராசரில் இருக்க டேட்டாவை கொண்டு போய் அவுட்புட்டுக்கு தரணும். அப்போது இந்த லேட்ச் தானே ஒர்க் ஆகுது. நல்லா கவனிச்சிங்கன்னா இன்புட் வந்து ட்ரை ஸ்டேட் பஃபர், அவுட்புட் வந்து லேட்ச். அதுக்கப்புறம் வரேன். சரிங்களா? இதில் இன்புட் என்னவா இருக்குது? ப்ராசரில் இருக்கக்கூடிய டேட்டா பஸ்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா தான் இதுக்கு இன்புட்டு. ஓகே. அவுட்புட் என்ன பாருங்கள்? அவுட்புட் டிவைஸ் அந்த கொடுத்துருக்கு. அவுட்புட் டிவைஸ் வந்து இந்த லேட்சோட அவுட்புட் டிவைஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இங்கே இருக்க டேட்டா அங்கே போகணும். அதுக்கு நான் இங்கே கிளாக் தரணும். எப்படி தரலாம் பாருங்கள். மோட் பின் வந்து 5, லாஜிக் ஹை. மோட் பின் ஹையாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரோபு 1 இருந்தாலும் இந்த கேட்லேருந்து வெளியில் போகாது. ஏன்னா அங்கே இன்னொரு பின்னு 0ல் இருக்குது. மோட் பின் ஹையாக இருந்தால் இந்த இன்வெர்ட்டில் 0 ஆகிடும். ஸ்ட்ரோப் பின் ஃபங்க்ஷனலே ஆக முடியாது. ஸ்ட்ரோப் பின்னு நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல இப்போது. சரியா? ஃபைன். இப்போ மோட் பின் ஹையில் இருக்குது. என்ன ஆகும் இப்போது? இது 1. இந்த 1 என்ன ஆகும்? இந்த 1
இந்த 1 இங்கே போய் சேரும். கரெக்டுங்களா? அது மோட் பின் 1 அதில் தானே கனெக்ட் பண்ணியிருக்கோம், G2வில் தானே கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த G2 பின் என்ன பண்ணோம், இப்போது வெளியில் கொண்டு போய் சேர்த்துறோம். ஆனால் நல்லா கவனிக்கணும், டிவைஸை செலக்ட் பண்ணவே இல்லை. நம்ம இன்னும் செலக்ட் பண்ணல. பாருங்கள், டிவைஸ் நாட் இட் செலக்டட். ஆனால் இந்த 1 வெளியில் போயிடும். 1 வெளியில் போய் ட்ரை ஸ்டேட் பஃபரை எனேபிள் பண்ணிடும். பட் ட்ரை ஸ்டேட் பஃபரை எனேபிள் பண்ணி என்ன பண்ணியும், டீலாட்சில் இன்புட்டில் இருக்க டேட்டா அவுட்புட்டில் வரணும் இல்லையா? அதுக்கு நம்ம கிளாக் தரணும். என்ன பண்ணலாம், அதுக்கு நம்ம கிளாக் தரணும். அதுக்கு டிவைஸை இப்போ செலக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கு முன்னாடி பாருங்கள், இங்கே 0 இருக்குது. 0 இருக்கிறதுனால டிஸ்ஃபங்க்ஷனல் ஆகிடுச்சு. அதனால் இந்த கீழே இருக்க சர்க்யூட், பார்ட் ஆஃப் த சர்க்யூட்டை பற்றி கவலையே படாதீங்க, ஒன்றுமே ஆகாது. இப்போ பாருங்கள், டிவைஸ் செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணும்போது அங்கே 1, அந்த 1 தான் G3 பின்னில் 1ல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் G3க்கு அண்டு கேட்டுங்கிறதுனால, மோடும் ஹையாக இருக்கிறதுனால G3 அவுட்புட்டில் 1 வந்துருச்சு. G3 அவுட்புட்டில் 1 வந்துச்சுன்னா பக்கத்தில் கனெக்ட் பண்ணியிருக்க G5ங்கிறது ஆர் கேட். ஸோ அதோட அவுட்புட் 1. ஆர் கேட் மற்ற இன்புட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸ்ட்ரோப் டிஸ்ஃபங்க்ஷனலாக இருந்தானே, ஃபங்க்ஷனலாக இருந்தால் என்ன, ஒரு இன்புட் 1 வந்துருச்சு டிவைஸ் செலக்ட் பண்ணி. அதனால் கிளாக் போய் சேர்ந்துருச்சு. கிளாக் போய் சேர்ந்த அடுத்த நிமிஷம் இன்புட் டேட்டா அவுட்புட்டுக்கு வந்துடும். டேட்டா ஃப்ளோ டு தி அவுட்புட் when this clock is high. Okay, and the gets latched when the clock is low. Got it? This is the way 8212 can be employed to input data and output data using a mode pin. Okay, mode 0 இருந்தால் இன்புட், மோட் 5 இருந்தால், மோட் ஹையாக இருந்தால் அவுட்புட். இப்படி தாங்க 8212 பண்ணுது. வர இன்புட்டை நிறுத்தி வச்சு வெளியில் அனுப்புது. ஹவ் பியூட்டிஃபுல், ரைட்? இது ஒரு சிப்பு. இந்த மாதிரி பல சிப் இருக்குது. நாம் எல்லா சிப்பையும் அடுத்தடுத்த கிளாஸில், அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். சரியா? தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம். மே காட் பிளஸ் யூ ஆல்.